உலகளாவிய எரிசக்தி சவால்களை சமாளிக்கும் முயற்சியாக அரசு ஊழியர்களுக்கு புதிய ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை புத்ராஜயா அறிவித்துள்ளது. அவ்வகையில் அலுவலகத்திலிருந்து 8 கிலோமீட்டருக்கு மேல் வசிக்கும் அரசு ஊழியர்கள் இனி வாரத்திற்கு 3 நாட்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இத்திட்டம் ஏப்ரல் 15 முதல் அமலுக்கு வருவதாக பொதுச்சேவைத்துறை அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையை வேலை நாளாக கொண்ட கிடா கிளந்தான் தெலுங்கானாவில் திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை வீட்டிலிருந்து வேலை செய்யலாம். இதுவே மற்ற மாநிலங்களில் செவ்வாய் முதல் வியாழன் வரை வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதி வழங்கப்படும். இது கோலாலம்பூர், புத்ராஜயா, ஸ்லாங்கோர் மற்றும் மாநில தலைப்பட்டணங்களில் உள்ள ஊழியர்களுக்கு பொருந்தும். அதே சமயம் பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வி போன்ற அத்தியாவசிய துறைகளில் பணிபுரிபவர்கள் இத்திட்டத்திலிருந்து விலக்கு பெறுவார்கள். குறிப்பாக கல்வி சேவையில் பள்ளி நேரத்தில் சம்பந்தப்படாத அரசு ஊழியர்கள் மட்டுமே வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியும். இந்நிலையில் வீட்டிலிருந்து பணிபுரியும் ஊழியர்கள் இணைய கண்காணிப்பு முறையின் மூலம் மணிக்கொரு முறை வருகையை பதிவு செய்ய வேண்டும். வீட்டிலிருந்து வேலை செய்தாலும் அரசாங்க சேவையளிப்பு பாதிக்கப்படாதிருக்க ஊழியர்களின் வேலைத்திறனை அந்தந்த துறை தலைவர்கள் கண்காணிப்பார்கள். அமைச்சரவையின் உத்தரவுக்கு ஏற்ப பயண செலவுகளை குறைப்பதுடன் எரிசக்தி பயன்பாட்டையும் கட்டுப்படுத்துவது இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும். ஸ்லாங்கூரில் சுமார் 1.5 மில்லியன் ரிங்கிட் மதிப்பில் ஹலால் அல்லாத கோழி மற்றும் பன்றி இறைச்சிகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத உணவு விநியோக கும்பலை குறிவைத்து கம்போங் பாரு சுபாங்கில் பல அமலாக்கத் துறைகள் இணைந்து ஆப்ஸ்தாரிங் சில்லர் என்னும் இச்சோதனையை மேற்கொண்டன. சான்றிதழ் இல்லாத பல பெட்டிகளில் கோழி இறைச்சி மற்றும் 30 டன் எடைக்கும் அதிகமான பன்றி இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையில் தொழிற்சாலை உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் உட்பட மொத்தம் 32 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கும்பல் இறைச்சிகளை கடத்தி சட்டவிரோதமாக சந்தைகளுக்கு விற்று வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு இடங்களுக்கான புதிய திட்ட வழிகாட்டி நகலை அமைச்சரவை விரைவில் ஆய்வு செய்ய உள்ளது. தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஏரன் அகு டாகாங் அதனை தெரிவித்தார். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரான KPKT வரைந்துள்ள இந்த வழிகாட்டி முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் திட்டமிடல், கட்டுமானம், நடைமுறைப்படுத்துதல் ஆகியவற்றை உட்படுத்தியுள்ளது. இதனிடையே ஒருமைப்பாட்டு அமைச்சு பிரிஸ்மா எனும் புதிய தளத்தை அறிமுகப்படுத்துகிறது. இது சமூகத்தில் எழும் உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைகளை தரவின் அடிப்படையில் முழுமையான முறையில் கையாளும் என ஏரன் கூறினார். இது தவிர 12 புதிய சமூக மத்தியஸ்த மையங்களும் அமைக்கப்பட உள்ளன. 10 மாநிலங்கள், கோலாலம்பூர் மற்றும் லாபுவான் கூட்டரசு பிரதேசங்களில் இவை தொடங்கப்படும். இவை அண்டை வீட்டார் இடையே சத்தம், வாகன நிறுத்தம், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் போன்ற அன்றாட பிரச்சனைகள் பெரிதாக வெடிக்காமல் சமரசம் மூலம் தீர்க்க உதவும் என அமைச்சர் கூறினார். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. சுங்கை புலோவில் உள்ள ஒரு வீட்டில் 13 வயது சிறுமி இறந்து கிடந்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் அச்சிறுமியின் உடல் சுயநினைவற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டது.
இதையடுத்து சுங்கைபுல மருத்துவமனையிலிருந்து வந்த குழுவினர் பரிசோதித்ததில் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. பிறகு சவ பரிசோதனைக்காக உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. சிறுமியின் மரணம் தொடர்பில் இதுவரை 3 வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட போலீஸ் தலைவர் கூறியுள்ளார். சித்திரவதை, அலட்சியம் மற்றும் மனதளவிலோ அல்லது உடல் அளவிலோ காயம் ஏற்படும் அளவுக்கு கைவிடப்பட்டது ஆகிய கோணங்களில் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்படுகிறது. பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் அதிரடியாக இப்பொழுது தொடங்கியாச்சு. 5 ஏப்ரல் வரை தேவான் சைலிங் பார்க் பராய் பினாங்கில் இந்த ஆண்டின் பிரம்மாண்ட ஃபெஸ்டிவல். 100க்கும் அதிகமான பூத்களில் பூத்திக் கலெக்ஷன், டிசைனர் சீரிஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பஞ்சாபி சூட்ஸ் என உங்கள் உள்ளம் கொள்ளை கொள்ள வைக்கும் ஃபெஸ்டிவல். 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட் சாப்பிட இந்த 5 நாட்கள் போதாது. தேவான் சைலிங் பார்க் பினாங்கில். சிங்கப்பூரில் 20 ஆண்டுகளில் முதன்முறையாக புதிதாக ஒரு இந்து ஆலயம் கட்டப்படுகிறது. கேரளா பாணியிலான அக்கோவில் இஷுன் அவென்யூ 3 பகுதியில் நிர்மாணிக்கப்படும் என கலாச்சாரம், சமூகம், இளையோர் துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் தெரிவித்தார். இப்புதிய கோயில் ஸ்ரீ குருவாயூரப்பன் ஐயப்பன் ஆலயம் என அழைக்கப்படும். பக்தர்கள் சபரிமலை நேர்த்தி கடனையும் அங்கேயே செலுத்தலாம் என்றார் அவர். வரும் ஆகஸ்ட் செப்டம்பர் வாக்கில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரில் ஆக கடைசியாக 2006ஆம் ஆண்டு ஒரு இந்து கோயில் கட்டப்பட்டது. அந்த அருள்மிகு ஸ்ரீ வேல்முருகன் ஞான முனீஸ்வரர் ஆலயம் சிங்காங்கில் அமைந்துள்ளது. பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் அதிரடியாக 1 5 ஏப்ரல் வரை தேவான் சைலிங் பார்க் பராய் பினாங்கில் இந்த ஆண்டின் பிரம்மாண்ட ஃபெஸ்டிவல். 100க்கும் அதிகமான பூத்களில் பூத்திக் கலெக்ஷன், டிசைனர் சீரிஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பஞ்சாபி சூட்ஸ் என உங்கள் உள்ளம் கொள்ளை கொள்ள வைக்கும் ஃபெஸ்டிவல். 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட் சாப்பிட இந்த 5 நாட்கள் போதாது. தேவான் சைலிங் பார்க் பராய் பினாங்கில். அமெரிக்க இஸ்ரேல் தொடர் தாக்குதலில் ஈரானின் மிகப்பெரிய பாலம் இடிந்து விழுந்துள்ளது. தலைநகர் தெஹ்ரான் அருகே கட்டுமானத்தில் இருந்து B1 கராச்சி பாலமே தாக்குதலால் சரிந்தது. 136 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பாலம் தெஹ்ரான் கராச்சி இணைப்புக்கான முக்கிய திட்டமாக இருந்தது. முதல் தாக்குதலில் 2 பொதுமக்கள் காயமடைந்ததாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்தது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு மீட்பு குழுக்கள் சென்றபோது 2வது தாக்குதல் நடந்தது. இதனை உறுதி செய்யும் விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வீடியோவை வெளியிட்டு ஈரானின் மிகப்பெரிய பாலம் இடிந்து விழுந்தது, இன்னும் பல தாக்குதல்கள் வரும் என எச்சரித்தார். அதோடு அடுத்த 2-3 வாரங்களில் மிக கடுமையான தாக்குதல்கள் நடக்கும் என்றும் மின் நிலையங்கள் கூட இலக்காகும் என அவர் மீண்டும் நினைவூட்டினார். வெறும் பாலமே என்றாலும் இச்சம்பவம் வியூக அடிப்படையில் ஈரானுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் அடுத்து எதை தாக்குவாரோ எனும் கேள்வியுடன் உலகத்தின் கவனம் திரும்பியுள்ளது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.